இவங்க லவர் இல்லைன்னா கூட என்கிட்ட வராங்க பத்தியா, அதுதான் ஆசை. வரமா ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. என் ஆள் இல்லைன்னா நான் செத்துருவேன் சத்தி. கல்லு கல்லு சத்து லவ் லெட்டரு இதுவும் ஆசைப்பட்டேன், எழுத முடியல. நான் உன்னிரம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியல. எல்லாரையும் ரெண்டு பேரா உட்காந்து ஜோடியா உட்காந்துருக்காங்கல்ல, அதை பார்க்க எப்படி இருக்கு பீச்ல? எல்லாம் வைத்தியசலா ஆகுது, கூட யாருமே இல்லை. நான் இப்படி ஒண்டியாக்குறேன், இதோ அவனை மாதிரியே. அப்ப ஒருத்தர் உட்காந்துருக்கானே ஐ லவ் டி, எனதான் ரோஸு. ரோஸு ரோஸு ரோஸே நீ அழகான பீஸு, பீஸு 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 உனக்கு ஏற்ற மாதிரி பீஸு. பொண்ணு பின்னால எம்ப சுத்தக்கூடாது, பொண்ணு எம்பளை தேடின்னு வரணும். ரத்தத்தை எல்லாம் பாலா தந்த ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. இவ்வளவோ எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா 3 வேளை சோறு போட்டு, சிவா எங்கே இருந்தாலும் சிவா சாப்பிட்டியாடா அப்படி கேட்கும். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா எங்கள் அப்பா இல்லை. இப்போ ரோட்டில் இப்படி இருக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளவோ அசிங்கப்படுத்துறேன். ஒருத்த சம்பாதிச்சு வச்சுக்கோ, யார்கிட்ட கூட. உன்னை கூட இருக்கிறவங்க உன்னை ஏமாற்றுவாங்க, யாரையும் நம்பாத. உன்னுக்குன்னு ஒரு 10 ரூபா வச்சுக்கோ, உன் சாவுக்குன்னு ஒரு 10 ரூபா வச்சுக்கோ. மா பணம் என்ன பணம், விஜயகாந்த் அண்ணா சொன்னார்ப்ப, செத்த அண்ணாக்கு ஒரு கூட அறுத்துன்னு போயிடுறாங்க, நிஜமாலே அறுத்துன்னு போயிடுறாங்க. விஜய் சார் சில்லு கூட காமினா அவர் சொல்கிறாரு, என்னடா சாப்பிட்டியாடா நல்லா. விஜய் சார் அங்கே இருப்பார், நான் கிட்ட போயிட்டு அண்ணா 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 சொல்லு. அவரில் ஜாலியாக பேசுவார், என் சொல்கிற கையை போட்டு பேசினார், வேறு யாரும் பேச மாட்டாங்க. Arabian Garden Seafood Restaurant. Bad taste meets elegance. i5 Housing and Properties. தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557. முன்னாடிலாம் நிறைய டிவி ஷோஸ் படங்கள்லாம் பார்த்தோம், இப்போ நிறைய இடத்துல பார்க்க முடியலையே. எல்லாம் யாருமே இல்லை. சென்ட்டு விற்கனா அவங்க வேலைக்கு கட்டாகிறாங்க. என்னை கூப்பிடுவார் சென்ட்டு விக்கி, வாடா வந்து வீடியோ எடுத்துன்னு போடா சொல்லுவார். நான் தான் போக மாட்டேன். சென்ட்டு விக்கி, முகேஷ், ஐக்கிலரு எல்லோரும் என்னை கூப்பிட்றாங்க, நான் தான் போக மாட்டேன். எங்கள் ஜெயராஜ் மாமா அவங்கவுங்க ஷூட்டிங்கு போகிறாரு, நான் அவங்க கூட போனால் நம்மளுக்கு இதுவாகிடும், மார்க்கெட்டு போயிடும், நீ அங்கேயே இரு. விஷால் அண்ணா என் மண்ணன், விஷால் அண்ணா என் மண்ணை கூட எப்போனா போகலாம். ஹரியானா மேனேஜர் இவர் எல்லோரும் பேசலாம். அங்கே போகிறதில்ல, போவேன். கூப்பிட்டுன்னு இருக்கிறாங்க, இது படம் இப்போ வருது, அந்த படம் இது படம் வருது, போயிடுறேன். இப்போ தான் வீடியோ எடுக்குது யாரும் இல்லை. அங்கே போனால் தான் வீடியோ எடுக்கலாம், இங்கே எடுக்க முடியுது. யாருன்னா வந்து வீடியோ எடுத்தப்பா அது எடுத்தப்பா. எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளவோ அசிங்கப்படுத்துறேன். ஒருத்த பின்னால் பேசுகிறவன் காதில் வாங்கினு காதை தட்டி விட்டு போயினே இருக்கணும். அவன் திட்டுறவன் ஏய் என்னது அப்படின்னு சொல்லக்கூடாது, போயினே இருக்கணும். திட்டின்னு தான் இருப்பாங்க, திட்டுறவன் திட்டின்னு தான் இருப்பான். சத்தி என் ஆளை தான் என்னை இட்டுன்னு போயிட்டாங்க, நீ தான். என் ஆள் இல்லைன்னா நான் செத்துருவேன் சத்தி. கல்லு கல்லு சத்து. எத்தனை வருஷமா லவ் பண்ணி சத்து, அது ஏமாத்திட்டு போயிடுச்சு சத்தி. லவ்வர்ஸ்லாம் வானா சத்தி, நான் தனியாகவே இருந்துடுறேன் சத்தி. எத்தனை வருஷமா அது நான் வாங்கி கொடுப்பேன், அது ஏமாத்திட்டு போயிடுச்சு. எல்லாரையும் ரெண்டு பேரா உட்காந்து ஜோடியா உட்காந்துருக்காங்கல்ல, அதை பார்க்க எப்படி இருக்கு பீச்ல? எல்லாம் வைத்தியசலா ஆகுது, எல்லாரும் அவங்கவுங்க பீச்சில் உக்காந்துருக்குது. நான் பார்க்குறேன், எனக்கு யாரும் இல்லை, கூட யாருமே இல்லை. நான் இப்படி ஒண்டியாக்குறேன், இதோ அவனை மாதிரியே. அப்போ ஒருத்தர் உட்காந்துருக்கானே அவனை மாதிரி இருக்கணும் சத்தி. என் ஆள் இல்லைன்னா செத்துருவேன் சத்தி. ஐ லவ் டி. கிஸ் அடிப்பாங்க, கட்டி பிடிச்சிப்பாங்க, அதெல்லாம் பார்க்க சிங்கிளா இருக்கு. அவங்கள பார்த்துட்டு எம்பளுக்கு இப்படி இருக்கிறோம். அவங்க ஜோடியாக இருக்கிறாங்க, அவங்க லவர் இருக்குது, எம்பளுக்கு லவர் இல்லை. இதுக்கு முன்னாடி இதே பீச்சில் ஜோடியாக வந்திருக்கீங்களா? பீச்சில் இல்லை, வீட்டாண்டே ஜாலியாக இருப்போம், ஜாலியாக லவ் பண்ணுவோம். ஒன் சைட் லவ் சொல்லிச்சேன்னு
ஐயோ. ஏமாத்திட்டு போயிடுச்சு. ஆ. அவ்வளோதான். என்ன பண்ணுறது? இந்த லவர் இல்லைன்னா 1000 லவரு ஆ. உஷார் பண்ணிடலாம். அவ்வளோ. எனக்கு பொண்ணே தர மாட்டேன்றாங்க. ஆ. காசு தான் முக்கியம். நீ எப்போ சொல்ல போற, நீ எப்போ சொல்ல போற, லவரை விட்டு போயிடுச்சு எப்போ, நீ இப்போதானே போற. டேண்ட 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 டே. எப்போ சொல்ல எப்போ சொல்ல போற, நீ எப்போ சொல்ல போற. டேண்ட 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 டே. ஐ லவ்டி 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 ஐ லவ்டி. பூ இல்லையே, அதான் ஆளே இல்லையா. ஃபேன்ஸுங்க தான் என்னை தூக்கி விட்டாங்க. இவங்க இல்லைன்னா நான் வந்துருக்க மாட்டேன். சொல்லுங்க இப்போ தூக்கி விட்டுறேன். வேணாம். இவங்க சந்தேஷத்து இவங்களால தான் நான் வந்தேன். இவங்க இல்லைன்னா நான் வந்துட மாட்டேன். இவங்க எல்லாம் நான் மேலே போகணும். உங்கள் சப்போர்ட்டால் நான் மேலே போகணும். இவங்க லவர் இல்லைன்னா கூட என்கிட்ட வராங்க பார்த்தியா, அதுதான் ஆசை. உங்ககிட்ட வரமா? நான் அது இல்லை, தப்புலாம் இல்லை. லவ்வர்ஸ் இல்லை, எங்கள் ஃப்ரெண்டும் கூட ஜாலியாக சுற்றலாம், அதுக்கு தான் வந்துக்கிறாங்க. கம்மிட்டர் இருந்தால் அங்கே போயிருப்பார். இங்கே கம்மிட்டர் இல்லை, சாதா என்ன மாதிரி. நாங்க ப்ரோபோஸ் பண்ணதா வந்திருக்கோம் ஆல்ரெடி. யாரு? 2 பேர் லவர் இதான் உங்களே வந்துனுக்குறாங்க. இதெல்லாம் போய் ஆள்லாம் இல்லை. பொக்கே எத்தனை ப்ரோ லைட்டா? ஆம்பளை கொடுக்குது பொக்கை. ஆம்பளை குளத்து இல்ல புக்க. அது லவ் பண்ணுறாங்க. ஆம்பளை லவ் பண்ணுறாங்க, பொம்பளைங்கள லவ் பண்ணுறாங்க. எனக்கு தான் ரோஸு. அப்படியே கேமரா ஐ லவ்டி. ஐ லவ்டி. எனக்கு தான் ரோஸு நீ அழகான பீஸு உனக்கு ஏற்ற மாதிரி பீஸு. நான் ட்ரெண்ட் ஆகுறேன், நீ ஆகு தலைவா. பொண்ணு பின்னால் எம்ப சுற்றக்கூடாது. பொண்ணு எம்பளை தேடின்னு வரணும். வேணும்னா வேலைக்கு போய் சம்பாதிச்சு அம்மாண்ட கொடு. நீ பொண்ணு பின்னால் பொண்ணுன்னு வச்சா. உங்ககிட்ட ஒரு கமிட்டட் இருக்கான், ஒரு சிங்கிள் பையன் இருக்கான். 2 பேரும் உங்களுக்கு யார் கரெக்டாக இருக்கும்? இதோ இவர் தான். அவங்க லவர் கூட அவரில் சுற்றுவார். உங்க கூட சுத்த முடியுமா? சுத்த முடியாது. எத்தனை லவர் வந்தாலும் எனக்கு எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் லவர். ஓகேவா? இப்போ யார்கிட்ட போவ? அம்மா தான் முக்கியம். லவரு முக்கியம் இல்லை, அம்மா தான் முக்கியம். அம்மா இல்லைன்னு வச்சியா நீ பிறந்திருக்க மாட்டே, இப்படி வளர்ந்துருக்க மாட்டே. அம்மா ஒண்டி திட்டாத, திட்டுனா நாசனம். 10 மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாலா தந்த ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. பாலூத்தி வளர்த்த கிளி, பல முழுத்த பார்த்த கிளி, நான் இருக்க பச்சை கிளி தான். அம்மா இல்லாத யாரோ பைத்தியக்காரமாக சுற்றினே, அம்மா இல்லாத நாயிடா இப்படி சுற்றினிக்கிறான் பாடுறா அப்படி சொல்லுவாங்க. அம்மா இருக்க வரைக்கும் அம்மாவை பார்த்துங்க. அம்மா இல்லைன்னு வச்சா சத்தியமாக யாரும் நம்ப மாட்டாங்க. அப்பா யாரும் அப்பா வேறு பொண்டாட்டி கட்டின்னு போயிடுவார். நீல அது மாதிரி சுற்றுவேன். நான் எவ்வளவோ எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா 3 வேளை சோறு போட்டு, சிவா எங்கே இருந்தாலும் சிவா சாப்பிட்டாடா அப்படி கேட்கும். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை. இப்போ ரோட்டில் இப்படி இருக்கிறேன். நான் ஓட்டேரியில் இருந்தேன், ஓட்டேரி சிவான்னு பேர் வச்சாங்க. ஓட்டேரியில் இல்லைன்னா இப்போ இந்த யசோதா ராயபுரத்தில் ராயபுரம் சிவான்னு கூப்பிடுவாங்க. அதுதான் அது. இதுக்கு முன்னாடி எத்தனை படங்கள் நடிச்சிருக்கீங்க? ஃபஸ்ட்டு கீரி பிள்ளைன்னு ஒரு படம், அப்புறம் பட்டத்து யானை, அப்புறம் ஜில்லா விஜய் சார் கூட அந்த ரோல் நடிச்சிங்க. விஜய் சார் கூட நடித்தேன். விஜய் சார் சில்லு கூட காமியிருந்தேன். அவர் சொல்கிறாரு, என்னடா சாப்பிட்டியாடா நல்லா. விஜய் சார் அங்கே இருப்பார். நான் கிட்ட போயிட்டு அண்ணா சொல்லு. அவரில் ஜாலியாக பேசுவார். என் சொல்கிற கையை போட்டு பேசினார். வேறு யாரும் பேசிட மாட்டாங்க. விஜய் சாரே நம்மளை பழக்கம். விஜய் சார் ஃப்ரெண்டு. விஜய் சார் ஜாலியாக பேசுவார். ஏய் சீ போ அப்படிலாம் சொல்ல மாட்டார். மரியாதையாக அவரே சைலண்ட்டாக போவார். எப்படி இருப்பார்? ஷூட்டிங் பாட்டில் இப்போ ஒரு பாக்கெட்டில் கை விட்டு சைலண்ட் ஹாய் அப்படிதான் மரியாதையாக பேசுவார். ஏய் போட்டா தரமாட்டு போ அப்படிலாம் சொல்ல மாட்டார். நான் 50 பேர் போட்டா பிடிக்கணும் சார். அவங்க டிரைவர்கிட்ட கேட்டேன், 50 பேர் போட்டா பிடிக்கணும்.
பா கூட்டினு வா சொல்லிட்டு பட்டுன்னு கூட்டின்னு வந்தேன். பட்டுன்னு போட்டா பிடிச்சாங்க. இப்போ அவர் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காருல்ல, ஆ அதெல்லாம் பேசும்போது எப்படி இருக்கு பார்க்கறது? அரசியலில் இப்போது நீயும் கட்சியில் இருக்கிறீங்க, நானும் கட்சியில் இருக்கிறேன். அரசியலில் இப்போ விஜய் சார் இப்படி திட்டுறாங்க, ஸ்டாலின் சார் இப்படி திட்டுறாங்க, அப்படி திட்டுறாங்க. திட்டின்னு தான் இருப்பாங்க. விஜய் சார் தனியாக போவார். அவர் சொல்கிறாரு, விஜய் சார் ஜாலியாக பேசுவார், யார்கிட்டையும் மூஞ்சி கீஞ்சி யாரும் காட்ட மாட்டார், மரியாதையாக பேசுவார். நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படி கேட்பார். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனார், ஒரு அக்கா புடவை இதில் பேண்ட்டு சட்டை நீங்கி சட்டையை தச்சின்னு வர வச்சு தச்சின்னு வந்து மாப்பிள்ளை மாதிரி வந்தார். அவரு அழகாக பேசுவார். இன்னும் என்ன படங்கள்லாம் இருக்கு? இப்போ ஒரு 4 படம் 5 படம் நடிச்சிருக்கேன் சார். அதுதான். அஜித் சாரோட ஒரு படத்தை பண்றீங்களா? அஜித் சார் கூட ஒரு படம் பண்ணல. அஜித் சார் மச்சான் இந்த பையன். எந்த நடிகரை பிடிக்கும் அது ரொம்ப? ஆனால் பக்கா விஜய் சார். பக்கா விஜய் சார்லன்னா விஜய் சாரால் தான் உள்ளே வந்தேன் சினிமா உள்ள. இன்னும் யார் கூடலாம் நடிக்கணும்னு ஆசை? அஜித் சார், தனுஷ். அஜித் கூட நடிச்சிட்டேன். அஜித் சார், சிம்பு சார் கூட நடிச்சிட்டேன், தனுஷ் சார் கூட நடிச்சிட்டேன். ஷாருக்கானுக்கு ஒரு சீன். ஷாருக்கானோட? ஆமாம், அது நடிச்சிட்டேன். ஷாருக்கானோட எந்த படத்தில்? அது ஏதோ ஒரு படம் ஹிந்தி படம். ஹிந்தி. அது நிற்கிற மாதிரி, அதில் போய் பிள்ளை நிற்கிற மாதிரி. அப்பமா மோகன்லால் எல்லாம் ஜாலியாக பேசுவார். எந்த ஆக்டராக எனக்கு திட்ட மாட்டேன். திட்டினேச்சா ஐயோ என்னப்பா இவன் திட்டின்னு இருக்கிறான் அப்படி மூஞ்சி காட்டுவான்னு மரியாதையாக பேசுவார் என் போயிட்ட. டைரக்டராக இருந்தாலும் சரி, விஜய் சார், அஜித் சார், சிம்பு சார் எல்லாம் மரியாதையாக பேசுவாங்க. யாரும் மூஞ்சி காட்ட மாட்டாங்க. ஒருத்தர் மூஞ்சி காட்டுவாங்க, ஏய் சி போ அப்படி போ அப்படி போ. திட்டுறவர் திட்டின்னு தான் இருப்பார். காதில் வாங்கினு இந்த காதில் விட்டுறணும். அதுதான். இப்போ எத்தனையோ படங்கள் நடிச்சாலும் இந்த குக்கு வித் கோமாளி நல்லா உங்களை ரீச் ஆகிடுச்சு. குக்கு வித் கோமாளி ரீச் ஆகிடுச்சுன்னா நான் உள்ளே போனேன், பெருமா பையன்னு சொல்லிட்டேன். அதால் தான் பெருமா பையன் சொன்னேன், அதால் தான் டென்ஷன் ஆகிட்டார். யாரு? புகழண்ணா. அதால் தான் பெருமா பையன். ஒரே முடி. பெருமா பையன் சொன்னேன், அவர் டென்ஷன் ஆகிட்டார். அது டைரக்டர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னேன்ச்சா ஏய் அவர் தானே சும்மா தான் திட்டுவார் அப்படி சொல்லிருப்பாரு. அதால் தான். இப்போ குக்கு வித் கோமாளி செட்டு எவ்வளோ நாள் இருந்தீங்க? ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு போயிட்டு நைட்டு 12 மணி வந்தால் 2 ஷூட் எடுத்துருவாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகிறதுக்கு 2 ஷூட் எடுத்துருவாங்க. எத்தனை எபிசோடு வந்தீங்க? அதே மாதிரி நான் 3 எபிசோடு. 3 எபிசோடு. ஜாலியாக இருந்துச்சா? யார் எல்லாம் நல்லா பேசுவாங்களா? எல்லாம் ஜாலியாக பேசுவாங்க. புகழண்ணா, சிவகங்கை அக்கா, புகழண்ணா கொஞ்சம் டென்ஷன், அப்பா அப்பா பேசுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி பேர்லாம் யாரும் கலைக்க மாட்டாங்க, ஜாலியாக பேசுவாங்க. ஜாலி டைப்பு அப்படி பேசுவாங்க. மணிமேலக்கா அச்சிக்கவே முடியாது. மணிமேலக்கா மாதிரி அச்சிக்க முடியாது. அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. குக்கு தொகமாதில் இப்போ உன் நம்பிக்கை விடுது, என் நம்பிக்கை விடுது, அவங்கள தெத்து விடுது, இவங்களுக்கு சினிமானா அது மாதிரி இருக்கணும். ஏய் இவன் விளாட்டானே, அவன் விளாட்டானே, இவன் அம்பிக்கை விடலாம், அவன் நம்பிக்கை விடலாம் அப்படிலாம் இல்லை. நான் அம்மிக்கு விட்டாலும் ஏறுவேன், ஏற்றி விடு. யாருன்னா ஒரு சேனல்காரை தூக்கி விடுவாங்க. என்ன நான் சொல்கிறேன்? பாதி பேர் சேனல்காரங்க, ஏய் இவன் குச்சிக்கிறான், இவன் என்ஜாய் வச்சுக்கிறான், இவன் டம்மா வச்சுக்கிறான், இவனை பிடிச்சி இதில் போடு, செய்தியில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. செய்தியில் போட்டாங்க, ஏய் இவன் குச்சிக்கிறான், டம்மி வச்சு சறுக்க வச்சு அவர் காலில் விழுந்து, தாமு சாரில் விழுந்து, தாமு சார் காலில் விழுந்து அவர் என்னை தெத்தம்புற மாதிரி அப்படியே இதில் போட்டுறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் சினிமானா அம்மிக்க விடுவாங்க, ஏற்றிய விடுவாங்க, இறக்க விடுவாங்க. என்ன என்னை அம்மிக்க விட்டா கூட எனக்கு அண்ணங்கிற விசாலண்ணா இருக்க மாதிரி நடிகர் விசாலண்ணா நல்லா பேசுவார். நான் ஜாலியாக நான் பொய்யில புள்ளியில் நல்லா பேசுவேன். அவர் ஆஃபீஸில் 3 நாள் சோறு போட்டுக்கிறாரு, தங்கத்துக்கு கடை ஊற்றுறாரு, சம்பாரித்து பேங்கில் போட்டுக்க சொன்னார். வேறு யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. எங்கள் ஜெயராஜ் மாமா கூட, நீ சம்பாதிச்சு வச்சுக்கோ, யார்கிட்டே கூட உன்னை கூட இருக்கிறவங்க உன்னை ஏமாற்றுவாங்க, யாரையும் நம்பாத. உனக்குன்னு ஒரு 10 ரூபா எல்லாம் சொல்லுவாங்க, உனக்குன்னு ஒரு 10 ரூபா வச்சுக்கோ, உன் சாவுக்குன்னு ஒரு 10 ரூபா வச்சுக்கோ. பணம் என்ன பணம்? விஜயகாந்த் அண்ணா சொன்னார், செத்த அண்ணாக்கு ஒரு கூட எடுத்துன்னு போயிடுறாங்க, நிஜமாலே அறுத்துன்னு போயிடுறாங்க.
இப்போ இங்கே பதிகிறாங்க, அவங்க போய்ட்டானே எல்லாத்தையும் ஏற்றிட்டு மண்ணெல்லாம் ஏற்றிட்டு தாலி கீழே எல்லாத்தையும் ஏற்றிட்டு மண்ணை தூக்கி போச்சிடுறாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நிஜமால நான் பார்த்ததில் நிஜமால இருக்குது. லவ் லெட்டரு இதுவும் ஆசைப்பட்டேன், எழுத முடியலை. நான் உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியலை. பீச்சில் 2 பேர் தாண்டா லவர இருக்கிறாவோ, என்ன தானே தனியாக விட்டு லவர் கூட சேர்றாங்கோ. லவ் லெட்டரு இதுவும் ஆசைப்பட்டேன், எழுத முடியலை. நானும் சந்தனம் சாரு மாறிதான் இங்கே உக்காஞ்சிக்கிறேன். தம்பி வந்தா போராட்டம், உனக்கு எனக்கும் போராட்டம். லவ் லெட்டரு எழுதந்தான். எனக்கு வாய்ப்பு ஒன்றே கொடுங்க, வாய்ப்பு தான் எனக்கு வேணும். எந்த படமாக இருந்தாலும், பிச்சைக்கார வேஷம் இருந்தாலும், அனாதை வேஷம் இருந்தாலும், எதாக இருந்தாலும் கொடுங்க வாய்ப்பு. வாய்ப்பு இருந்தால் தான் நான் சம்பாதிக்க முடியும், 4 பேர் சோறு போட முடியும், ரோட்டில் இருக்கிறவங்க சோறு போட முடியும். அவங்களால தான் நான் வந்தேன், அவங்க இல்லைன்னா நான் வந்துட மாட்டேன். உங்களால் தான், நீங்கள் பார்த்தா தான் நான் மேலே போகணும், இல்லைன்னா நான் கீழே தான் இருக்க முடியும். எந்த டைரக்டர் இருந்தாலும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, சொல்கிறேன். கொச்சாதுங்க. நன்றி. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. Arabian Garden Seafood Restaurant. Bad taste meets elegance. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.